இன்ஸ்டண்ட்டாக ஒரு மினி போண்டா பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக உள்ள நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். வீட்டில் இட்லி மாவு இருந்தாலே போதும். ஒரு 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 3 டீஸ்பூன் போல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி, சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு ஓமம் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது இந்த பதத்துக்கு வரணும். தண்ணிலாம் சேர்க்காம இந்த மாதிரி கிள்ளி போடுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த போண்டா இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி திருப்பி விட்டதுக்கு அப்புறமேட்டா அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.